வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. முதல் வீடியோவில் சொன்னவனுக்கு இந்த வீடியோ எப்படி நாங்கள் கெசினோவுக்கு போனாங்கன்றதை பற்றி தான். அதுக்கு முதல் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். காரில் போனாங்கன்னு சொல்லி கொண்டு வந்தீங்க. என்ன மாதிரி காருங்க ஹயர் பண்ணுறதுன்றதை பற்றி ஒரு வீடியோ, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த சிங்கப்பூரில் கார் ஹயர் பண்ணுறது இப்போ அவலியோ 2 ஹவரோ 4 ஹவரோ அல்லது பர் டேயோ ஹயர் பண்ணலாம். அவலி பேஸ் சார்ஜ் அது கால்குலேட் பண்ணுவேன். ஆனால் சிங்கப்பூர் லைசன்ஸ் இருக்க வேணும். நீங்கள் சிங்கப்பூரில் எப்படி அவலி ஹயர் பண்ணலாம்னு கூகுளில் சர்ச் பண்ணினால் அந்த சில ஆப்புகள் வரும் அல்லது சில கம்பெனியின் டீட்டெயில்ஸ் வரும். இப்போ ஆஸ்திரேலியாவிலேயோ அல்லது ஸ்ரீலங்கா இந்தியாவிலேயோ ஹயர் பண்ணுன்னு சொல்லி சொன்னால் டெய்லி இப்போ ஹர்ட்ஸ் அல்லது பட்ஜெட் அப்படியான பெரிய பெரிய கம்பெனிலேருந்து ஹயர் பண்ணலாம். பட் சிங்கப்பூரில் அங்கே சில கம்பெனிஸ் இருக்குது, அவளி ஹயர் பண்ணலாம். பேசிக்காக அப்பார்ட்மெண்ட்ஸுக்குள்ளேயே அந்த கார்களை பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே அந்த காரை ஹயர் பண்ணிவிட்டு முதலே ஓட கொடுத்தா போய் பிக்கப் பண்ணலாம். பிக்கப் எல்லாமே இந்த ஆன்லைன் ஆப். இப்போ கீலெஸ், அதாவது கீயே இருக்க தேவையில்லை. அந்த ஆன்லைன் ஆப்பாலேயே லாக் பண்ணி அன்லாக் பண்ணி கொண்டு போகலாம். ஆனால் இன்டர்நெட் வசதி இருக்க வேணும் எல்லா இடத்துலையும். இன்டர்நெட் இல்லாட்டில் பேசிக்காக அன்லாக் பண்ணிடலாம். ஸோ அப்படித்தான் சிங்கப்பூரில் கார் ஹயர் பண்ணினது. நாங்கள் காரை கொண்டு விட்டுட்டு இப்போ ட்ரெயினில் தான் மெரினா பே சாண்டுக்கு போகிறோம். அங்கே தான் கெசினோ இருக்குது. ஸோ அந்த கெசினோவுக்கு தான் போய்கொண்டிருக்கோம். பேசிக்காக ஒரு 2 ட்ரெயின் மாறி போகணும். அதுதான் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ட்ரெயின் இங்கே ஃபுல்லாக அண்டர் கிரவுண்ட் சர்வீஸ் தான், அதாவது நிலத்துக்குள்ளால் தான் ட்ரெயின் சர்வீஸ் போகும். அந்த ட்ரெயின் சர்வீஸ் பேசிக்காக சில ஏரியாஸில் டிரைவர்லெஸ், அதாவது மோஸ்ட்லி டிரைவர்லெஸ் ட்ரெயின் சர்வீஸ் தான் இங்கே இருக்கும். அடுத்து ஃபுல் சேஃப்டி அவியல் மெஷர் பண்ணி இந்த மெட்ரோ கட்டியிருக்கிறேன். இப்போ என்க்ளோஸ் பண்ணி தான் கட்டியிருக்கிறேன். டிரைவர்லெஸ்ன்றதால அது ப்ரிடிக்ட் பண்ணாது. இப்போ இந்த இடத்துல ஆக்கள் விழுந்துட்டினே அவையில் காப்பாற்ற ப்ரிடிக்ட் பண்ணாது. ஈவன் ஹியூமன்ஸே ப்ரிடிக்ட் பண்ணினாலும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு டிலே ஆகும். ஸோ அதால் சேஃபாக 2 பக்கமே கதவுகள் மாதிரி வச்சு ஃபென்ஸ் மாதிரி வச்சு ஆக்களை பாதுகாப்பு. இப்போ நீங்கள் பார்க்க தெரியும், நாங்கள் ராங்கி போய் கொண்டிருக்கோம். ஏனென்றால் டிஃப்ரெண்ட் லெவலில் டிஃப்ரெண்ட் டிரெக்ஷனில் போகிற மெட்ரோஸ் இருக்கும். இப்போ இங்கே மெட்ரோஸ் என்று சொல்லாமல் இங்கே சொல்கிறது எம்ஆர்டி என்று சொல்கிறது. நியூட்டன் அந்த ஸ்டேஷனில் தான் இப்போ நாங்கள் ட்ரெயின் எடுத்து அடுத்ததாக போகிறோம். ஸோ இங்கே ஈஸியாக பார்க்கத்தக்கதாக இருக்கும். என்ன தமிழ்லையும் எழுதியிருப்பின, இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஸோ எந்த லாங்குவேஜில் நீங்கள் பார்க்க போகிறேன்றாலும் சிங்கப்பூரில் ஈஸியாக பார்க்கலாம். அடுத்து ட்ரெயினில் மேலே போடுவினேன் இந்த ஸ்டேஷனில் போய் கொண்டிருக்கோம் சொல்லி. இதுதான் அண்டர் கிரவுண்ட். பார்க்கவே உங்களுக்கு தெரியும், இது டிரைவர்லெஸ் ட்ரெயின். ஸோ முன்னுக்கு போயிருந்து நாங்கள் வீடியோ எடுக்கலாம். வீடியோ எடுக்க ரிஃப்ளெக்ஷன்ஸ் அதுகள் பண்ணுறதால ஃபுல் கிளியர் வீடியோ வராது. பட் அண்டர் கிரவுண்டால் போகிறத நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே அண்டர் கிரவுண்டில் ஒன்றுமே இருக்காது. பேசிக்காக ட்ரெயின் ட்ராக்கும் சில பல சென்சர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் மற்றது சில லைட்ஸும் தான் இருக்கும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். பார்க்க தெரியும், இங்கே இதில் நின்று ஆக்களை ஏற்றிட்டு நீ ட்ரெயின் போகும். நான் சொன்ன இண்டிகேட்டர்ஸ் இதுதான். இப்போ ட்ரெயினில் எங்கே போகிறோம்னு சொல்லி காட்டி இப்போ நாங்கள் லிட்டில் இந்தியாவில் நிற்கிறோம். அடுத்ததாக போகிறது டிரெக்ஷனில் போட்டிருக்குது. அப்போ அந்த டிரெக்ஷன் அம்புக்குறி உங்களுக்கு காட்டுது எந்த டிரெக்ஷனில் இப்போ போய் கொண்டிருக்கோம்னு சொல்லி. அப்படி நாங்கள் போய் கொண்டிருக்கோம். இப்படியே போய் பே ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டோம். பே ஃப்ரண்டில் இருந்து அடுத்ததாக நாங்கள் கெசினோவுக்கு போகிறது தான் பிளான்.
சிங்கப்பூரில் வந்து அந்த சைன் போர்ட் வந்து வடிவாக போட்டிருப்பீங்க, அதை பார்த்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். மற்றது வந்து உங்கள்கிட்ட டிஜிட்டல் மாஸ்டரோ விசா கார்டு இருந்தால் அதையே யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ட்ராவலுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களான்னு சொல்லிச்சிங்கன்னா வாட்சில் வந்து பேங்க் கார்டு போட்டிருக்கோம், அந்த பேங்க் கார்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து காசை டிடக்ட் பண்ணும். ஸோ இதுவும் வந்து ஈஸியஸ்ட் வே. இப்போ வந்து எல்லா நாட்டிலையுமே வந்து எல்லா நாடுகளையும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வரீங்க. இப்போ ஆஸ்திரேலியா சிட்னியில் வந்து மெட்ரோவில் போகிறனாலும் வந்து பேங்க் கார்டு யூஸ் பண்ணி ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். அதுக்கான டிக்கெட் எடுக்க வேணும்ல, பேங்க் கார்டை டச் ஆஃப் பண்ணினாலே வந்து ஒர்க் பண்ணும். அதே சிஸ்டம் தான் சிங்கப்பூர்லேயும் இருக்குது. இப்போ வந்து இந்த மரீனா பே சாண்ட் அந்த பில்டிங்கு வந்துட்டோம். அந்த பில்டிங்கு வந்தால் போல் நாங்கள் கெசினோ வந்து உங்களுக்கு அங்கே அந்த தூரத்தில் தெரியுது தான் கெசினோ. அந்த கெசினோக்குள்ளே வந்து நாங்கள் வீடியோ எடுக்க இயலாது. ஸோ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால், இந்த வீடியோ எடுக்க இயலாததால் பேசிக்காக வந்து இதோட வந்து வீடியோ வந்து எடுக்கிறத ஸ்டெப் பண்ணணும். ஸ்டெப் பண்ணிவிட்டு வீடியோ, ஃபோன் எல்லா சாமான்களையும் வந்து லோக்கலில் போட்டு உள்ளுக்கு வச்சுட்டு தான் போகணும். இங்கே வந்து சிங்கப்பூர் கெசினோ வந்து ஃபுல்லாக வந்து எங்களோட பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் மற்றது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து கெதர் பண்ணி ஸ்டோர் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் வெளிநாடு ஆளுன்னு சொல்லிச்சோன்னா உங்களோட பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து அவையில் எடுத்து வச்சுருப்பீங்க. ப்ளஸ் வந்து இங்கே வீடியோ கொண்டு போக இயலாது, ஃபோன் கொண்டு போக இயலாது. ஸோ வெரி ரெஸ்ட்ரிக்டட் தான் சிங்கப்பூர் இந்த மரீனா பே சாண்டில் உள்ள கெசினோ. இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து ரெஸ்ட்ரிக்டட் மோட்டில் தான் நாங்கள் போவோம். ஸோ பேசிக்காக நாங்கள் வந்து $60 வந்து இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் கெசினோக்கு, பட் $450 வந்து ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்து நாங்கள். ஸோ அதோட வந்து லூஸ் பண்ண தொடங்கிட்டோம். ஸோ அப்போ லூஸ் பண்ண தொடங்க ஓகே அந்த ரிட்டர்னை காணமன்னுட்டு வெளிக்கிட்டோம். ஸோ அதுதான் கெசினோவில் போனால் இப்போ கணக்கு ஆக்கள் வந்து விட்ட காசை பிடிக்கிறதுக்காக திருப்பி விளையாடி லாஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு ஜொலிக்காக போய் விளையாடினதான் எங்கள்ட பர்பஸ். நாங்கள் ஏர்ன் பண்ண போகிறதுன்னு சொல்லி போகல. பேருந்து கெசினோ வந்து முடிஞ்சு 1 மணி அப்படி வெளியில் வந்தால் போல் சிங்கப்பூர் ரெயின் சர்வீஸ் வந்து இரவில் வந்து 1 மணிக்கு பிறகு வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணாது. ஸோ கடைசி ட்ரெயினை நாங்கள் மிஸ் பண்ணினதால் நாங்கள் வந்து டாக்ஸி யூஸ் பண்ணி தான் வீட்டுக்கு போகணும். நார்மலாக வந்து சிங்கப்பூரில் டாக்ஸி வந்து ஈஸியாக எடுக்கலாம். டாக்ஸி வந்து ஓரளவு சீப்பாக இருக்குமென்னு சொல்கிறவ, பட் நாங்கள் அன்றைக்கு பிடிச்ச டாக்ஸி வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. டாக்ஸி என்று நான் சொல்கிறத விட ஒரு வந்து இந்த ஊபர் மாதிரி ஒரு சர்வீஸ், என்ன சர்வீஸ்ன்றது மறந்து போனேன், அப்படி ஒரு சர்வீஸ் ஒன்று தான் பிடிச்சி நாங்கள் வீட்டுக்கு போனாங்க. ஏனென்றால் டாக்ஸி வந்து கொஞ்சம் டாக்ஸி தான் இருந்தது, ஃபுல்லாக வந்து மக்கள் வந்து அதுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருந்தது. இதுதான் மெரினா பே சாண்ட் அந்த ஹோட்டல் செயின். ஸோ இதை பற்றி வந்து நான் நாளைக்கு வந்து வீடியோ எடுக்கிறத பிளான் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ எடுத்தனோன்னா உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த சேனல் இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிச்சேன்னா கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த கண்டென்ட்ஸாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்ணிக்க வந்து இந்த சேனலை வந்து நான் க்ரோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய். நன்றி.